இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, நன்மையை கட்டளையிட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வசன பகுதி யோபு 42வது அதிகாரம் 12வது வசனத்தின் முதல் பகுதியில் படிக்கிறோம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே யோபுடைய வாழ்க்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பார்கள். யோபின் முன்னிலைமையும் அவன் நீதிமானும் உத்தமன் சன்மார்க்கன் என்று தேவனை சாட்சி கொடுக்கிற ஒரு நிலைமை தான். பின்னிலைமை பார்க்கும் பொழுதும் அதே போல அவன் எந்த விதத்தில் குற்றம் செய்யாமல் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டான். ஆனால் நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடுகிற நம்முடைய முன்னிலைமையை குறித்து ஆராய்ந்து பார்த்தோமானால், இன்னும் அந்த பழைய வாழ்க்கைகள் எல்லாம் குறித்து ஆராய்ந்து பார்த்தோமானால், ஒரு கஷ்டப்பட்ட நிலைமை, ஒரு பாடுள்ள நிலைமை, ஒரு வறண்ட நிலைமை, எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தை காண முடியாத நிலைமையில இருந்திருப்போம். ஆனா ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள அவரை உறுதியாய் தேட ஆரம்பிக்க, அவரிடத்துல இன்னும் அநேக வழிகளை கற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவருடைய நிலைமை, முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறி இருப்பதை இன்றைக்கு நம்ம அநேக இடங்கள்ல பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எல்லா சாபங்களையும் சிலுவையின் மேலே ஏற்றுக்கொண்டு தன்னையே பலியாக மாய்த்து கொண்டார். எதற்காக? நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ, சாபங்கள் எல்லாம் நீங்கி போக, பாவங்கள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்பட அவர் நமக்காக பலியானார். எதற்காக என்று நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் இப்ப பின்னால வர்ற நிலைமை இன்னும் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வதற்காகத்தான். நீங்க அந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்காக எல்லா பாடுகளை சுமந்து கொண்டார், துக்கங்களை சுமந்து கொண்டார், எல்லா நோய்களை சுமந்து கொண்டார். நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேயே நீங்க இனிமேல் இருக்க போறதில்ல. உங்க முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும். ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். உங்க உத்தமத்துல நீங்க நிலைச்சு நிற்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்க உத்தமத்தை மாத்திரம் விட்டு கொடுக்காம ஆண்டவருக்கு முன்பாக அந்த உத்தமத்தை காத்துக்கொள்வர்களாக காணப்படுவோமே. ஆனால் அந்த யோபு எப்படி இரண்டத்தனையாய் சுதந்திரித்து கொண்டானோ, அதே போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையா சுதந்திரித்து கொள்ள வழிவகைகளை திறந்தருள்வார் என்பதுல ஒரு சந்தேகமே இல்லை. அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய சாபங்களை சிலுவையில சுமந்து ஏற்றார். எல்லாம் சரிதான். ஆனா அந்த பாடுகளின் துக்கங்களை நம்ம நினைவு கூர்ந்து அவரிடத்துல நம்முடைய வழியை ஒப்பு கொடுத்து நம்ம உத்தமமாய் அவரை பின்பற்றி செல்லுகிறதுக்கு நம்ம தீர்மானிப்போமே. ஆனால் நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள ஏதுவா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அந்த யோபின் வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். அப்பா, யோபுவுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு காலத்திற்கு முன்பாகவே வாழ்ந்த நீதிமான் சுவாமி, நீரே சாட்சி கொடுக்க. அதே போல நாங்களும் எங்கள் உத்தமத்தில் நிலைத்து நிற்க, எங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து, சாபமான வாழ்க்கையிலிருந்து, அப்பா, எங்களுக்கு இப்போ விரோதமை காணப்பட்ட எல்லா நோயின் வாழ்க்கையிலிருந்து, சாத்தானின் பிடியின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டவர்களாய் அந்த சிலுவையை நோக்கி உத்தமமாய் பின்பற்றி வருகிற ஒரு குணம் கொண்டவர்களை எங்களை மாற்றுங்க சுவாமி. அப்படி எங்கள் வாழ்க்கை மாறும் பொழுது, எசப்பா, நீங்க எங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீர், எங்களை ஆசீர்வாதமான பாதையில் வழி நடத்துகிறீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டு, அப்பா, நாங்கள் வரும் பொழுது, உம்முடைய சிலுவையின் அண்டையில வரும் பொழுது, எங்கள் வாழ்க்கையும் யோபின் வாழ்க்கையை போல இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட வாழ்க்கையாய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை சுவாமி. எசப்பா, அப்படியா எங்களை மாற்றுங்க. எங்களது சிலுவையின் அப்பா காட்சியை அனுதினமே எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கையை செவைப்படுத்த, அந்த சிலுவையின் நிழல்ல மறைத்து எங்களை காத்துக்கொள்ள, உத்தமத்துல எப்பொழுதும் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டுங்க. எங்கள் முன்னிலைமையை காட்டில் எங்கள் பின்னிலைமை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிங்க. அதற்காகவே நீர் சிலுவையில் பாடுபட்டீர், அதற்காகவே நீர் மரித்தீர், அதற்காகவே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் சுவாமி. சகலத்தையும் எங்களுக்காக சிலுவையில செய்து முடித்தீர் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எப்பொழுது உமக்கு அப்பா தகப்பனை முன்பாக நீதிமானாய் உத்தமனாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.